சூரியன் அப்பப்போ கொந்தளிக்கும். அப்படி கொந்தளிக்கும் போது அதோடைய ஆக்ரோஷத்தை பொறுத்து நம்மளுடைய பூமியில சில மாற்றங்கள் ஏற்படும். நார்மலா இருந்தா அரோராஸ் ஏற்படும். இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சூரியன் பூமியை சுத்தி இருக்கக்கூடிய சில சேட்டலைட்ஸை செயலிழக்க வைக்கும். இதனால நெட்வொர்க்ஸ் தற்காலிகமா கட் ஆகலாம். ஆனா ஒரு நட்சத்திரம் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை அதோடைய கொந்தளிப்புனால வளிமண்டலத்தை மொத்தமா அழிச்சு ஸ்பேஸ்ல எரிஞ்சிடுச்சு. இது வெறுமன ஒரு ஸ்பேஸ் நியூஸா நம்ம பார்க்காம ஒரு கிரகம் அதை சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை அதோடைய மைய நட்சத்திரத்தினால எப்படி இழக்குது அப்படின்றதுக்கான ஒரு சரியான சாப்டரா நம்ம எடுத்துப்போம். வாங்க நம்ம இந்த வீடியோ மூலியமா அந்த நட்சத்திரம் தென் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளானட்டுடைய வளிமண்டல இழப்பை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 130 ஒளியாண்டுகள் தூரத்துக்கு பயணம் பண்ணி போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். நம்ம பார்க்க போற பேச போற நட்சத்திரத்தோட பேரு STKM 11262. இது ஒரு M கிளாஸ் ரெட் டுவார்ஃப் ஸ்டார். நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது சுமார் 60 மட்டும்தான் இருக்கு. அதாவது இதோடைய மாஸ் வெறும் 60% மட்டும்தான் இருக்கு. சைஸ் சின்னது, ஆனா ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இதோடைய இடம் டிராக்கோ அப்படின்ற கான்ஸ்டலேஷனுடைய பார்டர்ல இருக்கு. பூமியில இருந்து 130 ஒளியாண்டுகள் தூரத்துக்கு நம்ம ஒளியோட வேகத்துக்கு பயணம் பண்ணா கண்டிப்பா இது அடுத்த 130 வருடங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியும். டெலஸ்கோப்ல இது ஒரு சின்ன டாட் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த சின்ன டாட்ல இருந்து விஞ்ஞானிகள் ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ரேடியோ எக்ஸ்ப்ளோஷனா பார்த்தாங்க. இது ஒரு வெறுமன சாதாரணமான ஃபிளேர் மட்டும் இல்ல, இது டைப் 2 ரேடியோ பர்ஸ்ட்னு சொல்லலாம். நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் சொல்லக்கூடிய CMV ஷாக் வேவ் மாதிரி இருக்கிற அந்த ஒரு சிக்னல் தான் இது. இதுதான் வரலாறை எழுதக்கூடிய இடம். நம்ம சூரியனை தவிர வேற எந்த நட்சத்திரத்திலையும் இந்த மாதிரியான CME அப்படின்றது நேரடியாக கன்ஃபார்ம் பண்ணதில்லை. ஆனா இது ஃபர்ஸ்ட் கிளியர் டிடெக்ஷன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் லோஃபர் அப்படின்ற லோ ஃப்ரீக்வன்சி அரேன்னு சொல்லக்கூடிய மாபெரும் ரேடியோ டெலஸ்கோப்புடைய நெட்வொர்க்ஸ் மூலியமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நெதர்லாண்டில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த அரே மட்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட 20,000 டைபோல் ஆண்டனாஸ் யூரோப் முழுக்க வேற வேற இடத்துல நம்ம ரொம்ப அதிகமா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 86,000 நட்சத்திரங்களை நம்ம சூரியன் மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை சுமார் 8 மணி நேரம் கண்டினியூஸா காத்திருந்து போட்டோ எடுத்தாங்க. அதாவது டேட்டாஸ் எடுத்தாங்க. ஒரு பெரிய ஃபிஷிங் நெட் மாதிரி ரேடியோ ஸ்கை முழுக்க ஒரு மிகப்பெரிய வலையை போட்டிருக்காங்க. அதுல ஒரு ரேட் சிக்னல் நமக்கு காத்திருந்திருக்கு. இந்த வலையில விழுந்த மிகப்பெரிய கேட்சியான ஒரு பாயிண்ட் தான் STKM 11262. டைம் ஃப்ரீக்வன்சி பிளாட்ல அது ஸ்லோவான ஒரு ட்ரிஃப்ட் மாதிரி தான் தெரிஞ்சது, ஒரு சின்ன லைன் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அது டைப் 2 ரேடியோ பர்ஸ்டோடைய சிக்னேச்சர் அப்படின்றது நமக்கு போக போக தெரிய வந்திருக்கு. இதோடைய பர்ஸ்ட், அதாவது இதோடைய வெடிப்புடைய ஸ்பெஷல் என்னன்னா ஃப்ரீக்வன்சி டைம் குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஷாக் வேவ் கொரோனாவில இருந்து அதோடைய அவுட்டர் ரீஜியனுக்கு போகிறத நம்ம இண்டிகேட் பண்றத பார்க்க முடியுது. போலரைசேஷன் பேட்டர்ன்ஸ், டியூரேஷன் எல்லாமே நம்ம சூரியன் CME உடைய டைப் 2 பர்ஸ்டோடைய டேட்டாக்கு ஒத்து போகுது. அதாவது இது ஒரு தியரிட்டிக்கல் கேஸ் கிடையாது, இன்டைரக்டா இது ஒரு ஹிண்ட் கொடுக்குது. இந்த நட்சத்திரம் நிச்சயமா ஒரு மேசிவான CMV-யை வெளிப்படுத்திருக்கு. இந்த ரேடியோ டேட்டா நமக்கு பல முக்கியமான விஷயங்களை கொடுக்குது. இது இன்னும் ஆழமா நம்ம ஆராயணும்னா ரேடியோ டேட்டா மட்டும் பத்தாது. இன்னும் சில முக்கியமான உபகரணங்களுடைய உதவியும் தேவைப்படுது. இதனால யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய XMM நியூட்டன் எக்ஸ்ரே ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய இந்த ஈவெண்ட்டை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம். லோஃபர் என்ன பண்ணுதுன்னா ஷாக் வேவ் எவ்வளோ வேகமாக கொரோனால இருந்து மேலே டிராவல் பண்ணுது, ரேடியோவில் இருந்து அதோடைய என்விரான்மெண்ட் டென்சிட்டி எப்படி மாறுது, அதோடைய முக்கியமான மாற்றங்கள் என்னன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பட் XMM நியூட்டன் ஸ்டாருடைய கொரோனா எவ்வளோ சூடாக இருக்கு, எவ்வளோ டென்ஸாக இருக்கு, அந்த ஃபிசிக்கல் ப்ரொஃபைலை அது அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ரெண்டையும் சேர்த்து இதோடைய டேட்டாவை நம்ம எடுக்கும்போது இந்த CMV-யோடைய எனர்ஜி, மேஸ், ஸ்பீட் எல்லாமே மாடல் பண்ண நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. இந்த CMV நம்ம சூரியன் அடிக்கடி எரிஞ்சு அதோடைய வெளிப்பாடை கொடுக்குது இல்லையா. CMV-ல பெரும்பான்மையான சில வெளிப்பாடுகளோட கம்பேர் பண்ணும்போது 10,000 1,00,000 மடங்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்கு. அதாவது சூரியனுடைய இந்த ஸ்ட்ரோம் லெவலில் இது கண்டிப்பாக பக்கத்தில் கூட போகலை. ரெட் டார்ஃப்ட் சைஸில் சின்னதாக இருக்கும், இதோடைய வெளிச்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டார் டைப் இதுதான். மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரில் சுமார் 75% இதுதான் இருக்கு. ஒரே சிஸ்டத்தில் பல எர்த் சைஸ்டு பிளானட்ஸை இது வச்சிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு சிஸ்டம். ரொம்ப ப்ராப்ளமாக சொல்லணும்னா நம்ம TRAPPIST-1 சிஸ்டம்னு சொல்லலாம். இதில்
TOA சிஸ்டம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எல்லாமே இப்படி ரெட் டார்க் ஸ்டார் ஒரு சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸை நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்க முடியுது. இப்படி நிறைய எர்த் சைஸ் பிளானட்ஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால ஒருவேளை ஏலியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பல விஷயங்களை இது பார்க்கலாம். மேபி இது ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்துச்சுன்னா. ஆனால் இது ஒரு இன்டென்ஸான சைட் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. பல ரெட் டார்க் ஃபுல்லாகவே கன்விக்ட் ஆகுது. எங்கிருந்து அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் மிக்ஸ் ஆகும்போது டைனமோ ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதோடைய ரிசல்ட் அடிக்கடி ஃப்ளார்ஸ் வருது. இதோடைய சிஎம்வி ரொம்ப அதிகமாக மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. எப்போதாவது ஒரு 500 வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான மேசிவ் சிஎம்வி வருதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸை அதோடைய வளிமண்டலத்தை ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் கொஞ்சமாக இதை அழிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்தில் எர்த் சன் டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய பஃபர்னு சொல்லலாம். ஏன்னா ரெட் டார்க் ஸ்டார் உடைய ஹேபிட்டபிள் ஜோன் இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். மினி சோலார் சிஸ்டம் மாதிரி. இப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்பி வந்தால் பிளானட்டோடைய மேக்னடோஸ்பியர் ஆல்மோஸ்ட் கசக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அட்மாஸ்பியர் விண்வெளி நோக்கி பறக்கும். நம்ம ஸ்கூலில் கேட்டிருக்கோம் ஒரு சின்ன டெஃபினேஷன், ஹேபிட்டபிள் ஜோன்னா ஸ்டாரை சுற்றி லிக்விட் வாட்டர் இருக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு. ஆனால் இந்த கண்டுபிடிப்பு சொல்கிறது வேற மாதிரி இருக்குது. ஹேபிட்டபிள் ஜோன்னா தண்ணி மட்டும் இல்லை, அங்கே மேக்னெட்டிக் என்வரான்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு ரெட் டார்க் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளேரை வெளிப்படுத்துது. அது ரேர் ஆனாலுமே ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த பிளானட்டுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ரொம்ப திடமான மிகப்பெரிய ஸ்கேல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒருவேளை இதில் இருந்துச்சுன்னா ஒருவேளை தப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்மாஸ்பியரை இது கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அதனால விஞ்ஞானிகள் சொல்கிறது ரெட் டார்க் ஸ்டார் சுற்றி இருக்கக்கூடிய பூமி மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய பிளானட் இருக்கிறதுனாலே அதில் லைஃப் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம நம்பவே கூடாது. அதாவது அங்கே உயிரினங்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நம்ம நம்பவே கூடாது. முதல்ல அந்த நட்சத்திரம் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரே ஒரு ஈவெண்ட்டா? ஆனால் இது அந்த ஈவெண்ட்டுடைய ஆரம்ப பகுதியுடைய சாம்பிளாக கூட இருக்கலாம். லோவர் டேட்டாவில் பார்த்த ஸ்டாருடைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரியான பல மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்ற டேட்டாஸ் நமக்கு கிடைக்க வந்திருக்கு. இதுல இருந்து டைப் 2 பர்ஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லியாகணும். இந்த ரேட்டை எடுத்துக்கிட்டா இப்படிப்பட்ட சிஎம்பியில் ஒரு எம் டார்க் ஸ்டார் ரொம்ப ரேர் கிடையாது. ஆனால் பிளானட்டுக்கு ஆபத்து வரும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃப்ரீக்வெண்ட் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃப்யூச்சர்லையுமே இந்த யூனிவர்ஸை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தென் உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பண்ணிக்கலாம். பாய்.